யோ வெளியே வாயா. யோ வாயா வெளியா. லோகு கஜா யார் யாரு? கஜாதா ஞாபகம் இருக்கா? அப்போ வட்டிக்கு வாங்கினதும் ஞாபகம் இருக்கணுமே. வீட்டில் ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுத்துருக்க, அதை எப்படி கஜா நான் மறப்பேன்? அப்போ ஞாபகம் இருக்கு. வேணும்னே வட்டி கொடுக்காம இருந்திருக்க. புருஷனும் பொண்டாட்டியை மாறி மாறி லுக் விட்டுனுங்கிறீங்க. நேத்தே வட்டி போன வந்திருக்கணும்ல, ஏன் வரல? அது இல்லை கஜா, அது அது வந்து வாங்கினது தான் ஞாபகம் இருக்குது. திரும்ப கொடுக்கணுன்றது மறந்துச்சா? ஐயோ அப்படிலாம் கிடையாது. உனக்கு நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் டைமு. வட்டி போன 6000 ஒழுங்கா என் வீட்டுக்கு எடுத்தாந்து கொடுத்துரு. 6000மா? என்ன கஜா வட்டி துட்டு இம்மா போட்டு வச்சுக்கிற? வாங்குன துட்டு நான் லோகு, நம்ம வட்டி எவ்வளோன்னு சொல்லி தானே கொடுத்தேன். வீட்டில் சொல்லலையா? இல்லை நான் சொன்னதை போதையில் மறந்துட்டியா? இதான் உன் மருமகளா? அண்ணன் சொன்னாரு, கெத்தா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் புருஷனை காப்பாத்தி கூட்டின்னு வந்துருச்சாம. அந்த விசேஷத்துக்கு தானே பணம் வாங்கின. வாங்கின பணத்துக்கு வட்டியை கொடுத்துட்டா நான் இப்படி வரமாட்டேன்ல. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள மறந்துடாது. வரட்டா பாண்டி? உள்ளவா இதுக்குதான் சொன்னேன், அன்னைக்கே பணத்தை போய் திருப்பி கொடுத்துட்டு வந்துருன்னு. கேட்டியா நீ? இப்ப என்ன பண்ணி வச்சுக்கிற? எப்படியா எப்படியா நாளைக்குள்ள துட்ட கொடுக்க முடியும்? ஐயோ ஐயோ ஐயோ, அவன் என்ன வட்டி போட்டு வச்சுக்கிறான். ஏமா காலிய கத்தினுக்குற? நாளைக்கு சாயந்தரம் தானே, ஏதாவது பண்ணி குத்தலாம் விடுமா? யோய், எப்படிடா கொடுப்ப? எப்படி கொடுப்ப? டேய், அவன் 6000 ரூபாய் வட்டி பணம்னு சொல்லிட்டு போறான்டா. வட்டியை எப்ப கட்டி எப்ப கடத்த அடிச்சுக்கிறது? வாடா பேசாத நீ. மா, நாளைக்கு பணத்தை அப்படியே ரெடி பண்ணிடலாமா? விடுமா? என்ன பாண்டி நீ, இன்னைக்கு ஒரு நாளோட முடியற விஷயமா இது? ஏய், அப்படி கேளு இந்த மர மண்டைங்களுக்கு. இதுங்களுக்கு தான் எல்லாம் புரிஞ்சாதான் இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வராத. அத்தை, இப்போதைக்கு இதை விடுங்க. காலையில இப்படி அப்செட் ஆகாதீங்க. ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும். அந்த ஆத்தா வந்து பார்த்தாதான் உண்டு. என்ன பண்ண போற ஏது பண்ண போறன்னு ஒண்ணுமே புரியல. இப்படி பண்ணி வச்சிட்டாரு. பா என்னப்பா நீ? இல்ல பாண்டி, அது 500 ஆச்சுன்னா கணக்கு கிடைக்குது. 1000 மிஸ் ஆகுது. எப்படி அவன்கிட்ட கொடுத்தது ஆகணுமா? ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்ப பாரு ஏதாச்சும் கணக்கு பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? உங்களுக்கு டயர்டே ஆகாதாங்க? எப்படி என்னையும் உன்ன மாதிரி 300 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி சாப்பிட சொல்றியா? இங்க பாரு, நான் இந்த மாதிரி கணக்கு போட்டு வாழ்றதுனாலதான் நீ இப்படி ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. என்னது ராணி மாதிரி வாழ்றேனா? ஆமா, பின்ன உங்களுக்கு மண்டைக்குள்ள கால்குலேட்டர் வச்சுட்டு மனசாட்சி மறந்துட்டாரு கடவுள். சரி, இப்ப நீங்க என்ன கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அத சொல்லுங்க. அதுவா, இந்த உமாவோட தம்பி கல்யாண கணக்கு தான். அவன் கல்யாண கணக்கா? அவரு கூட இப்படி யோசிச்சிருக்க மாட்டாரு போல. ஏய், அவர் பாட்டுக்கு வந்தாரு, பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப மொய்யே நாம தானே செய்யணும். ஆமா, எப்படியும் ஒரு 1000-500 மொய் வைக்கணும்ல. என்னது 500 ரூபாவா? ஏய், அந்த பணத்துக்கு நான் வண்டிக்கு பெட்ரோலை போட்டு 15 நாளைக்கு ஓட்டுவேன். வேணும்னா நம்மளால முடிஞ்சது ஒரு 51 ரூபா. சரி, ஒரு 101 ரூபா போதாது? எப்படி இருந்தாலும் அப்பா வேற செய்வார்ல. அவன் கல்யாணத்துக்கு நம்ம 3 பேருக்கும் துணி எடுத்து கொடுத்திருக்காங்க, அத மறந்துடாதீங்க. அதுவே 3000-4000 இருக்கும்.
ஆமால, எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டே போயிடுவோம். மறுநாள் காலையில டிஃபனு, மதியானம் சாப்பாடு, அப்புறம் நைட்டு ரிசப்ஷன் வேற இருக்கு. நைட்டு சாப்பாடு எப்படி இருந்தாலும் அங்கதான். எப்பதாங்க முடிவுக்கு வருவீங்க? பரவாயில்ல மேகலா, 3 பேருக்கு Dress, 4 வேளை சாப்பாடு. ஏங்க போங்க. ஓ போ. அர்ஜுன் கல்யாணம் முடிவானது ஒரு பக்கம் நிம்மதியா தான் இருக்கு. ஆமாங்க, நம்மளால அந்த பையன் மனசு உடைஞ்சு போயிருக்கான்னு கவலையா தான் இருந்துச்சு. இப்ப சரியா போச்சு. ஆனா அடுத்த கவலை வந்து ரெடியா நிக்குதே. ராஜா ரவி ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே, அத பத்தி அவங்க எதுவுமே பேசலையே. ஏங்க? என்ன சீதா, ஏன்னு கேக்குற? என் கையில 10 பைசா கூட இல்ல, உனக்கு தெரியாதா? நானும் நினைச்சேங்க. சம்பந்தி வேற வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் Dress வாங்கி கொடுத்திருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மொய் செய்யணும்ல. இவனுங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், ஒண்ணுமே பேசலங்கிறியே. ஆமாங்க. அப்ப இவனுங்க வேற ஏதோ பிளான் வச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். வேற பிளான்னா? ராஜாவும் ரவியும் தனித்தனியா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படிங்க? இவ்ளோ நாள் கல்யாணம் காட்சினா நீங்க தானே செய்வீங்க. அவங்களோட பங்குக்கு கூட வந்து நிப்பாங்க. இப்பவும் ஒருவேளை அந்த மாதிரி நினைச்சிருப்பாங்களோ? அந்த மாதிரி நினைச்சிட்டு தான் ஒருவேளை பேசாம இருக்காங்களோ? இப்ப என்ன பண்றது சீதா? என்னங்க, நாளைக்கு நான் அவங்க கிட்ட பேசுறேங்க. என்ன பேசுவ? அப்பா கையில காசு இல்லைன்னு சொல்லுவியா? எப்படி சீதா அவங்க முன்னாடி வருங்கையோட வந்து நிக்கிறது? இல்லங்க, உமாவோட தம்பி கல்யாணம். அவன் கண்டிப்பா தனியா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவு ஜாஸ்தியாகும்னு ராஜா அதுல சேர மாட்டான். என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டு பாக்குறேங்க. ஒருவேளை மொத்தமா நம்ம பொறுப்புன்னு வந்தாலும் சரி, இல்லனா தனித்தனியா செய்யறதா இருந்தாலும் சரி, நம்ம நகையில ஏதாச்சும் ஒண்ண அடகு வச்சிடலாம். சீதா விடுங்க, இந்த மாதிரி அவசரத்துக்கு தானே இந்த நகை நட்டெல்லாம். பாத்துக்கலாங்க. சீதா ஓவரா குடிக்காம இருடா. சரி. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சரிங்க பெரியப்பா. எடுத்துக்கங்க. எடுத்துக்கடா. அம்மா உங்களுக்கு பரவாயில்ல, கற்பகம், இருக்கட்டும். உமாக்கு கால் பண்ணிருக்கேன். மாப்பிள்ளை அவனை இப்ப வந்துருவாங்க. சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணு. சரிங்க. அப்பா ஆஹா, அக்கா. வாமா வாமா வாங்க வாமா. மாப்பிள்ள. வாங்க மாமா. உட்காருங்க. வாங்க. உட்காருங்க மாப்பிள்ள, என்னப்பா உட்காருங்க. உடனே வர சொன்னீங்க? எல்லாம் இவன் கல்யாண விஷயமா தான்மா. இவன் கல்யாணம் நின்னதுல இருந்தே ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம பையன் இப்படி கண்ணு முன்னாடி குடிச்சு அழிஞ்சு போறத பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லு? அதான் அவனுக்கு நல்லத நாம பார்த்து பார்த்து செய்யணும். அதுக்கு தான் இந்த கல்யாண ஏற்பாடு. பொண்ணை பேசி முடிச்சிட்டு நான் இவகிட்ட தான் முதல்ல சொன்னேன். சரிப்பா, பொண்ணு போட்டோ தான் காமிங்களா பார்க்கலாம். இல்ல அதுவும் சீக்கிரட்டா? என்ன அர்ஜுன்? எல்லாமே பெரியப்பா பொறுப்பு தான். மாமாவா அன்னைக்கு அந்த பேச்சு பேசுனீங்க. உமா ரொம்ப அப்செட்டா இருந்தா. இப்பதான் உமா முகத்திலேயே நான் சிரிப்பை பாக்குறேன். வசதியிலையும் அந்தஸ்திலையும் ரொம்ப பெரிய இடமாப்ல. இதெல்லாம் விட்டுட்டு தான் உங்க தங்கச்சிய பார்த்தேன். பா விடுங்கப்பா, அவளுக்கு அந்த குப்பத்துல கிடந்து நாரதான் கொடுத்து வச்சிருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஆமாமா, அந்த பேச்சு எதுக்கு நமக்கு? இப்போ உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு சொல்லவே இல்லையே. சொல்லுங்கப்பா. இவ்வளவு நாள் இவன் வெளிநாட்டுல இருந்திருக்கான். இங்க யாரையும் பெருசா தெரியாது. அதோட கல்யாண மாப்பிள வேற. அர்ஜுன், கல்யாண கலை வந்துருச்சே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. கல்யாணத்துக்கு வர விஐபிகளை ஒருத்தர் விடாம சரியா கவனிக்கணும். அந்த பொறுப்பை நான் வேற யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது. ஆமாப்பா. அதனால நீயும் மாப்பிள்ளையும்
கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த கல்யாணத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கணும். பா இவ்வளவுதானாப்பா? கண்டிப்பா பாத்துக்கிறோம். மாப்பிள்ள ஒண்ணுமே சொல்லலையே. மாமா உமா சொல்லிட்டால, நாங்க பாத்துக்கிறோம் மாமா. கற்பகம், அதை எடுத்துட்டு வா. சரிங்க. என்னதுப்பா? சொல்றேம்மா. இந்தாங்க. இதுல 2 லட்சம் இருக்கு. இப்போதைக்கு இதை கையில வச்சுக்கோங்க. மேல தேவைப்பட்டா கேளுங்க, தரேன். கல்யாணத்தை நீங்க தான் பார்த்து பார்த்து செய்யணும். சரிப்பா. உமா, இந்தாம்மா. உன் தம்பி கல்யாணம் உன் பொறுப்பு தான். மாப்பிள்ள, சாப்பாடு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க 2 பேர் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். மாமா தப்பா எடுத்துக்காதீங்க, சூப்பர் மார்க்கெட்ல ஆள் இல்ல. நான் போகணும். உமா சாப்பிட்டீங்க இருப்பா, நான் அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன். வரேன் உமா. வரேன் மாமா. வரேன். சரி. வாடா. மலருங்கம்மா. குளிச்சுனுக்குறான்னு நினைக்கிறேன். என்னம்மா அந்த கஜா வந்ததை பத்தி யோசிச்சுக்கிறியா நீ? அத்தை தாண்டி வேற எதையுமே யோசிக்க முடியலடா. ஒரு நாள் வட்டி பணம் கொடுக்க முடியலனாலும் விடியறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல வந்து நின்னுப்பான்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து நின்ட்டான்ல. சின்ன நம்ம மட்டும்னா கூட பரவாயில்ல சின்ன. மலர் நம்மளை பத்தி என்ன நினைக்கும்? இப்ப சொல்லு அத்தை. நீ சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணுமோ? பந்தை எப்படியாவது ரெடி பண்ணலாம் தாமா பார்த்தேன். அந்த போலீஸ் பிரச்சனையில கடத்தறக்கவே போக முடியல. அதனால கையில வேற சுத்தமா காசு இல்ல. சின்னக்கா, அக்கா அந்த கான்ட்ராக்டர் வந்திருக்கான். கல்யாண வீட்டு வேலைக்கு ஆள் வேணுமா? நீ வரியாக்கா? வரேன்னு சொல்லுமா. சரிங்கண்ணே. அக்கா எப்பா என்னப்பா பண்ற நீ? டேய் சும்மா இருடா. இன்னைக்குதான் உங்க அப்பா கரெக்டா ஒரு முடிவு எடுத்துக்கிறாரு. நானும் அவரும் போயிட்டு வந்துடுறோம். ஏன்? நான் இங்க சும்மா தானே இருக்கிறேன். நானும் வருவேன். டேய், நீயும் வீட்ல இருந்து வந்துட்டேன்னா மலர் தனியா இருப்பாடா. டேய், அவளை தனியா விட்டு எப்படிடா போறது? நீ வீட்ல இரு, நான் அவரும் போயிட்டு வரோம். யோ, நீ எல்லாத்தையும் ஏத்துன்னு வாயா, போயா. மா, நான் மலைட்டு ஏதாவது பேசிக்கிறேம்மா. நானும் வருவேன். இவன் சொன்னா கேட்க மாட்டான், ஏதோ ஒண்ணு பண்றான். ஏய், நான் போய் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன்டி. டேய், இந்த வரேன் இரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்துட்டேன்டி. டேய், மலராண்ட வேற எதுனா சொல்லி சமாளிச்சுட்டு போலாம். சரி சரி சரி. மலர் வராடா. பாண்டி, கடைக்கு கிளம்பிட்டியா? அத்தை, மாமா வெளில போறீங்களா என்ன? இல்ல மலரே, நாங்க 3 பேரும் ஒன்னா கோயிலுக்கு போறோம் கண்ணு. ஒரு பரிகாரம் பண்ண அவனுக்கு, அதான். 3 பேருமா? அப்ப நானும் கோயிலுக்கு வர வேண்டாமா? இல்ல, அவனை மட்டும் தனியா இட்டுன்னு போய் பண்ண சொல்லியே ஜோசியர் சொல்லிக்கிறாரு. அதான் அவனை மட்டும் இட்டுன்னு போறோம். ஏய் மலரே, நாங்க நாளைக்கு வந்துருவோண்டி. நீ தனியா இருந்துப்பல. எனக்கு என்னடா, நான் இருப்பேன். அம்மா, உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லம்மா. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. இல்ல மாமா, கோயிலுக்கு தானே போறீங்க, அதுவும் பாண்டிக்காக தானே. போயிட்டு வாங்க. கண்ணு, நீ பத்திரமா இரு. இந்த பக்கத்து வீட்டு சரளா வெயிட்னு வந்து படுக்க வச்சுக்கோ. சதானா? சரி அத்தை. பத்திரமா இருக்கண்ணு. சரி, போலாம். சரி வா. பத்திரமா இருக்கண்ணு. டேய், சொல்லிட்டு வா. சரிப்பா.
மலரே பார்த்துருந்துங்க. ஏதாச்சும் ஒண்ணுனா பக்கத்துல சரளாக்கா இருக்காங்க கீழே. பச்சைக்கிளி இங்கே தான் இருப்பான். ஏதாச்சும் அவசரம்னா நீ எதையும் யோசிக்காம உடனே எனக்கு கால் பண்ணு. சரி, நான் பாத்துக்கிறேன் பாண்டி. நீ தைரியமா போயிட்டு வா. போயிட்டு வரேன். ஜாகிரதையா இருக்கணும்னா. ஏன்பா என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க நின்று இருக்கீங்க? யாரும் வண்டியில ஏறல போல் இருக்க. கிளம்பலாம் தான்யா. திடீர்னு வந்து கூப்பிடுறாங்க. எல்லாரும் கிளம்பி வர தேவையில்லையா? என்ன பாண்டி நீ கூட வர? ஆமாண்ணே, கடை 2 நாள் லீவு தான். வீட்டுல சும்மா தான் இருப்பேன். அதான் அப்பா அம்மாவுக்கு ஒத்தாசையா. சரிப்பா வாப்பா. ஏய் என்னப்பா கீழே நின்னு வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க? போய் வண்டியில இருங்கப்பா. போ அங்க போய் பேசிக்கலாம். வாங்கப்பா வாங்கப்பா. வந்து வண்டியில ஏறுப்பா. ஏறுடா. இல்லையா பாத்து. மலரே இன்னும் நீங்க வந்துக்கிற? வாங்க வாங்க. நீங்க போற அதே கோயிலுக்கு தான் நானும் போறேன். எனக்கும் நிறைய பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்கு. வந்து உட்காருங்க. என்னம்மா மலரு நீ போய்? ஏன் மாமா, அண்ணாச்சி கடையில இருந்து தண்டலுக்கு காசு விடுற கஜா வரைக்கும் சுத்தி சுத்தி கடன். அத சரி பண்ற பொறுப்பு இப்ப உங்களை விட எனக்கு தான் அதிகமா இருக்கு. மலரி என்னடி இது? வேலை செய்யதானே பாண்டி போறோம். நான் சந்தோஷமா தான் வரேன். நீ ஃபீல் பண்ணாத. வந்து ஏறு. அட வந்து ஏறுங்க அத்தை. மோ நாமா அதான் புடிவாதமா குந்தி நிக்கிறாள வரமாட்டேன்னு. அப்பாலிக்கா என்ன எல்லாம் ஏறுங்க ஏறு. வாங்க. ஏப்பா சீக்கிரம் இறங்குங்க. அவங்க உங்க துணியெல்லாம் எடுத்துங்கப்பா. ஏப்பா பாண்டி, மல்லிகளோட எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து சமையல் கட்டில இறக்கிரு. சரிண்ணா வச்சிடறேன். நான் லோகனா காய்கறி கூட எல்லாம் வருது. எல்லாத்தையும் எடுத்து சமையல் அறையில வச்சிரு. சரிதான்ப்பா. ஏக்கா சின்னக்கா, இந்த பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் நீ பாத்துக்க. ஒரு சின்ன தூசு கூட இருக்க கூடாதுக்கா. என் வேலை எப்படி இருக்கணும் உனக்கு தெரியாதா? சின்னக்கா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இருந்தாலும் நான் சொல்லணும் இல்ல. அதான் பாத்துக்கலாம். மலர, சமையல்காரர் சொல்ற மாதிரி சாம்பாருக்கு பொரியலுக்கெல்லாம் காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சிரு. புரியுதா? சரிண்ணா. சரி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், பிரச்சனை இல்லாத. இங்க பாருங்கப்பா, நீங்க எல்லாரும் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் கரெக்டா உரிச்சு அரைச்சு கொடுக்கணும். புரியுதா? இங்க பாருங்க, எப்பவும் சொல்றதான் சொல்றேன், இடம் சுத்தமா இருக்கணும். புரியுதா? எந்த பொருளை தொட்டாலும் கைய நல்லா சுத்தமா கழுவிட்டு தான் தொடணும். எல்லாரும் கேட்டுக்கங்கடி. சொல்லாம டீ காபி சாப்பிடறன்னு யாரும் வெளியில போக கூடாது. அப்புறம் சமையல் கட்டுல இருக்கும்போது யாரும் வெத்தலை பாக்கு பீடால போடவே கூடாது. புரிஞ்சுக்க. அத சொல்லு முதல்ல. நல்லா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? முன்னாடி இங்க பாருங்க, பொங்கல் பாயாசத்துக்கு வச்சு இருக்கிற முந்திரி திராட்சை சாப்பிடுற வேலை யாருக்கும் இருக்க கூடாது. கல்யாண வீட்டுக்காரங்களோட தேவையில்லாம யாரும் பேச்சு வச்சு கூடாது. பேச மாட்டோம். கேட்டுங்க.
எப்போதும் போல வர்றவங்க எல்லாரும் சாப்பாடு பிரமாதம்னு சொல்லிட்டு போகணும். அவ்வளவுதான், புரியுதா? பாத்துக்கலாம் தம்பி, விடு. எல்லாம் சரிதான்ப்பா. நமக்கு என்ன இதெல்லாம் புதுசா? அப்புறம் லோகண்ண, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுப்பா. நீ இங்க குடிக்கவே கூடாது. அத்த முன்னாடி சொல்லு. நீ குடிச்ச கல்யாண மண்டப வாசலே நின்றணும். வாங்கின காசை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருந்துடணும், புரியுதா? அதெல்லாம் நைனா குடிக்க மாட்டாருண்ணே, நான் கேரண்டி கொடுக்குறேண்ணே. ஏன் பாண்டி, 2 மாசத்துக்கு முன்னால போஸ்ட் ஆபீசர் வீட்டு கல்யாணத்துல உங்க நைனா பண்ணதெல்லாம் மறந்து போச்சா? ஏப்பா அதை உடுப்பா. அந்த பொண்ணோட தாய் மாமா என் ஃப்ரெண்டுப்பா. அதான் அவன் வேண்டான்னு சொல்ல ஊத்தி விட்டுட்டான். அதை போய் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, அதை உடுப்பா. அதெல்லாம் விடுறா, நான் பாத்துக்கிறேன்டா தம்பி. சதானா? சரி, நீங்க போய் பாரு. சரி சரி, எல்லாரும் அப்படியே உள்ள போங்க. சீக்கிரம் போங்க, போங்க போங்க போங்க. எல்லாரும் சீக்கிரம் போங்க. சீக்கிரம். அண்ணா, லோகண்ணா, சின்ன தாயக்கா, நீங்க 2 பேர் மட்டும் இங்க வாங்க. வாங்க. என்னடா? என்னப்பா? அண்ணா, நீங்களும் உங்க சம்சாரமும் போய் அந்த முன்னாடி வாசல கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க. சத்தா சத்தா போய் பண்ணுங்க, போங்க. அந்த பக்கெட்டும் கூட ஏத்தாந்துறேன், பெருக்கலாம். சரிக்கா. பாத்துறோம். சரிண்ணா.